அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட. என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வாக்கியங்களை, வசனங்களை நான் எப்படி கை கொள்ளணுமா? அன்போடு கை கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பாயாக அப்படின்ற வார்த்தை என்ன செய்யணுமா? அன்போடு நான் கை கொள்ளணும். என் இருதயத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? அதை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? நான் வளரணும். அல்லேலூயா. யார் வளருவாங்க தெரியுமா? நீங்கள் வேதத்தை நேசிச்சிங்கன்னா நீங்கள் வளருவீங்க. வேதத்தில் அதிகமாக உங்களுடைய ஈடுபாடு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீங்க? வளருவீங்க. வேதத்து மீது அதிக அன்பு உங்களுக்கு இருந்தாலும் என்ன செய்வீங்க? வளருவீங்க. அல்லேலூயா. இப்படி நம்ம வளரும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருந்து நான் வளர்க்கிற வளர்ப்புக்கும் நீங்களாக வளர்கிற வளர்ப்புக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை வளர வைப்பார்னா, நீங்கள் ஆண்டவரை நேசித்து அவருடைய பாதையில் வளர்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வளர்ச்சியில் ஒரு உறுதி காணப்படும். எப்படி ஒரு மரம் அசைக்க முடியாதபடி ஆலமரம் பெரிதாக விழுதுகள் விட்டு வளருதோ, அதை போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவருடைய பாதையில் நிலைநிறுத்தி வளர்க்கிறவராக இருக்கிறார். அப்படி வளர்ப்போமானால் எவ்வளவு காற்று, எவ்வளவு மழை, உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை, எந்தெந்த காரியங்கள் நம்ம மோதினாலும் கர்த்தர் நம்மை உறுதியாய் நிற்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.